ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேரளாவில் ஒரு இன்சிடென்ட் நடந்ததுலேயே ஒரு 2.5 இயர்ஸ்க்கு முன்னாடி காதலியே காதலனை வந்து விஷம் கொடுத்து கொன்ன இன்சிடென்ட். ஸோ அந்த இன்சிடென்ட்க்கு வந்து தீர்ப்பு வந்திருக்கு. ஸோ என்ன நடந்தது, அதுக்கப்புறம் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்றத பார்ப்போம். கன்னியாகுமரியை சேர்ந்தவர் ஷாருன் ராஜ், அவரோட காதலி கிரிஷ்மா. இவங்க கேரளாவை சேர்ந்தவங்க. இவர் பிஎஸ்சி ரேடியாலஜி ஃபைனல் இயர். இவங்க வந்து எம்ஏ படிச்சுட்டு வந்திருக்காங்க. அந்த பீரியடில் 2022 அந்த பீரியடில் 2021லேருந்தே 2 பேருக்கும் வந்து பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு நாள் கிரிஷ்மா வந்து தன்னோட காதலனை வீட்டுக்கு அழைச்சிருந்துருக்காங்க. அவங்களோடய வந்து அவரோட ஃப்ரெண்டும் போயிருக்காரு. வீட்டுக்கு போகலை, கேரளாவுக்கு ட்ராவல் ஆகியிருக்காரு. ஸோ அவங்க வீட்டுக்கு போன பிறகு, ஷாருன் ராஜ் வீட்டுக்கு போன பிறகு அவங்களோட காதலி வந்து கஷாயம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஜூஸுமே கொடுத்துருக்காங்க. ஜூஸ் வந்து கசந்தனால துப்பிட்டாரு. ஸோ குடிச்சிட்டு வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. போகிற வழி ஃபுல்லாக ஒரே வாமிட். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்ட பிறகு, திருவனந்தபுரம் ஹாஸ்பிட்டலில் போன பிறகு இது நார்மல் ஃபுட் பாய்சன் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆகியிருக்குன்னா, அவரோட பாடியில் இருக்க ஆர்கன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா ஃபெயிலியர் ஆகியே வந்துருந்துருக்கு. ஸோ அவர் வாய் ஃபுல்லாக புண்ணு, பாடி வந்து ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கவே மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போய் பிளட் செக்அப் பண்ணும்போது, எல்லா செக்கப்பும் பண்ணும்போது உங்கள் பிளட்டில் வந்து பாய்சன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அட்மிட்டும் ஆயிருந்திருக்காரு. எப்போ வந்து அவங்க வீட்டுக்கு போயிருக்காருன்னா, அக்டோபர் 14 2022 அப்போ கிரிஷ்மா வீட்டுக்கு போனவர் 11 டேஸ் கழித்து இறந்துட்டார். அந்த இறக்குற தருவாயிலையும் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கும் கிரிஷ்மாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, என்னோட பேபியை வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்லேயுமே அவர் வந்து அவங்க கிரிஷ்மா வந்து பார்க்க தான் செஞ்சுருக்காங்க. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிஷ்மா வீட்டில் வந்து கிரிஷ்மாவுக்கு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இராணுவ வீரர், ரொம்ப கொஞ்சம் பணக்கார ஃபேமிலி. ஸோ அதனால் ஷாருன் ராஜ் வந்து அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அவர் வந்து அவாய்ட் பண்ணலை. ஷாருன் ராஜ் வந்து இவர் கிரிஷ்மா விட்டு பிரிஞ்சு போக விரும்பலை. அதனால் கிரிஷ்மா என்ன நினச்சாங்கன்னா, ஒரு வேளை நம்ம எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை வச்சு இராணுவ வீரர், அதாவது ஃப்யூச்சராக வராங்களே அந்த ஹஸ்பண்ட், கல்யாணம் பண்ணி போகிற ஹஸ்பண்ட் வந்து ஒரு வேளை பிளாக்மெயில் பண்ணிவிடுவாங்களோ. ஏன்னா வந்து மார்ச் 2022 இவங்களுக்கும் அந்த இராணுவ வீரருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வருஷம் கழிச்சதுனால எப்படியும் அவங்க வருவாங்க. ஸோ அதுக்குள்ளே இவங்க கிட்டேருந்து நம்ம பிரிஞ்சிடலாம், ஷாருன் ராஜ் கிட்டேருந்து நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சிருந்துருக்காங்க கிரிஷ்மா. ஸோ அதனால் எவ்வளோ டைம் அவாய்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. பட் வந்து ஷாருன் ராஜ் வந்து கிரிஷ்மா விட்டு பிரிகிற மாதிரி இல்லை. ஸோ லாஸ்ட்டாக இவங்க எடுத்திருக்க இந்த ஆயுதம் தான் வந்து கொலை. என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ கஷாயத்தில் ரப்பர் மரங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அந்த களைக்கொல்லியை வந்து கலந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பாய்சன் மாதிரி கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடியே வந்து கிரிஷ்மாவுக்கும் ஷாருன் ராஜுக்கும் வீட்லேயும் கல்யாணம் நடந்திருக்கு. யாருக்கும் தெரியாமல் சும்மா ஒரு 4 பேர் முன்னிலையில் வீட்லேயும் கல்யாணம் நடந்திருக்கு. சர்ச்லேயும் வந்து ரிங் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்திருக்காங்க. கிரிஷ்மாவோட ஜாதகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க சொன்னது இதெல்லாம் ஃபஸ்ட்டு கிரிஷ்மாவோட முதல் கணவர் வந்து இறந்துருவாங்க, 2வது கணவர் கூட தான் அவங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும், எவ்வளோதான் இருந்தாலும் காதலை விட்டு பிரியறதுக்கு எவ்வளோ வழிகள் இருக்குது. பட் வந்து இது ஒரு வழியா? கொலை பண்ணுற ஒருத்தவங்களை கொலை பண்ணிட்டு அது எப்படி சந்தோஷமாக வாழ முடியும்? அவங்க நினச்சாங்க, நமக்கு தெரியல. ஸோ இந்த இன்சிடெண்ட்லாம் நடந்த பிறகு இப்போது கிரிஷ்மாவுக்கு என்ன தண்டனை வந்து கேரளா நீதிமன்றம் கொடுத்துருக்குன்னா, தூக்கு தண்டனையும் 50,000 ரூபாய் அபராதமும் கொடுத்துருக்காங்க. அவங்களோட மாமா தடயங்களை அழித்ததற்காகவும் இந்த கொலைக்கு வந்து துணை போனதற்காகவும் 3 வருட காவல் தண்டனை வந்து கேரளா நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேருந்து, இந்த இன்சிடெண்ட்லேருந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எத்தனையோ வழிகள் இருக்குதுங்க நம்ம பிரியறதுக்கு. பட் கொலை பண்ணுறது வந்து ஒரு வழியே கிடையாது. அது எப்படி அதுலேருந்து தப்பிக்க முடியும்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ஒரு லெசனாகவே இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோமா? டாட்டா.